கம்ப்யூட்டர் விஷன்ல இருக்க நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டை பத்தி பார்க்க போறோம். ஸோ அது என்ன ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் ரிடக்ஷன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்புட் வீடியோ குடுத்து அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே வந்து பண்ண போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் ஏபிகே ஃபைலு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் வந்து நேட்டிவ்ல வந்து டெவலப் பண்ணுது. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, எப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் ரிடக்ஷன் ஆகுதோ, அப்ப என்ன பண்ண போறோம்னா, லைவ் வீடியோ ஸ்ட்ரீமும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் ரிடக்ஷன் நோட்டிஃபிகேஷன் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மொபைல் ஆப்க்கு வந்து சென்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு மாடல் வந்து ட்ரெயின் பண்ண போறோம். ஸோ எந்த அல்காரிதம் வச்சு ட்ரெயின் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, CNN அல்காரிதம் வச்சு ட்ரெயின் பண்ண போறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா செட்ட எங்கேருந்து கலெக்ஷன் வந்து பண்ண போறோம்னா, Google வெப்சைட்லேருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆக்சிடென்ட் அண்ட் நான் ஆக்சிடென்ட் டேட்டா செட்ட கலெக்ஷன் பண்ணி, ட்ரெயின் பண்ணி, அத வேலிடேஷன் பண்ணி, அந்த மாடல் வச்சு நம்ம இன்ஃபரன்ஸ் வந்து பண்ண போறோம். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, டெம்ப்ளேட்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டர் இருக்கு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் HTML கோட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏபிகே ஃபைல். இது வந்து பார்த்தீங்கன்னா, மாடல் ட்ரெயின் பண்றதுக்கான கூகுள் கொலாப் ஃபைல். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபைல் இருக்கு. இன்புட் வந்து வீடியோ ஃபைலு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிடென்ட்டோடைய வீடியோ. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, மாடல் வந்து ட்ரெயின் பண்ணிட்டேன். ஸோ அப் டூ வந்து பார்த்தீங்கன்னா, 200 எபோச்சஸ். அதுக்கப்புறம் கான்ஃபிகரேஷன் ஜேசன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் டாட் ஃபைலு. அதுக்கப்புறம் ரெக்யர்மெண்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி ஃபைலு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோல்டர் அண்டு ஃபைல் இன்ஃபோ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, கூகுள்குள்ள போயிட்டு இந்த ஃபைல் அப்லோட் பண்ணி, ஸோ மாடல் ட்ரெயின் எப்படி பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கூகுள் வந்து போய்க்கிறேன். ஸோ இங்க போயிட்டு நான் என்ன டைப் பண்ண போறேன்னா, கூகுள் கொலாப். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வெல்கம் டூ கொலாப். ஸோ இங்க தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அப்லோட கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஐபிஎன்போ ஃபைல அப்லோட் வந்து பண்ண போறோம். ஆக்சிடென்ட் ரிடக்ஷன் ஐபிஎன்போ ஃபைலு. டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோடிங் வந்து ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ் ஆயிட்டதுக்கப்புறம் நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கோடோட எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மாடல் எப்படி ட்ரெயின் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, கூகுள் டிரைவ் வந்து மவுண்ட் வந்து பண்ணிக்கிறோம். ஸோ ஃப்ரம் கூகுள் டாட் கொலாப் இம்போர்ட்டட் டிரைவு. ஸோ இது எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபோல்டர் அண்டு ஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கூகுள் கொலாப் நோட்புக் ரேம் மெமரியில ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா, ரேம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். பட் ஆனா டெம்பரரி மெமரி தான். ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நோட்புக் வந்து பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் வந்து ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, டெலீட் ஆயிடும். ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுடைய ஃபோல்டர் ஃபைல்ஸ் எல்லாமே இந்த கூகுள் டிரைவ்க்குள்ள வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே வந்து இம்போர்ட் வந்து பண்றோம். ஸோ என்னென்ன லைப்ரரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, OS, CV2, NumPy இது வந்து பார்த்தீங்கன்னா, மேட்லாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டாவ விஷுவலைசேஷன் பண்றதுக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கெராஸ் அந்த பேக் எண்ட் வந்து கம்ப்யூட்டேஷன் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம என்ன ஃப்ரேம்வொர்க் வந்து யூஸ் பண்ண போறோம்னா, டென்சர்ஃப்ளோ வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த டென்சர்ஃப்ளோ யாரு டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூகுள் தான் வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ அதில இருக்க லேயர்ஸ் எல்லாமே நம்ம வந்து இம்போர்ட் வந்து பண்ணுறோம். ஸோ இம்போர்ட் டென்ஸு, கன்வல்யூஷன் 2D, கன்வல்யூஷன் 2D, டிரான்ஸ்போஸ், ஃப்ளாட்டன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, கன்வல்யூஷன் லேயர்ஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கன்வல்யூஷன் அல்கோரிதம் பத்தி நிறைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதோடைய லேயர்ஸ் தான் நம்ம வந்து இங்க என்ன பண்ணுறோம்னா, இம்போர்ட் வந்து பண்ணுறோம். அதுக்கப்புறம் மாடல் வந்து லோட் பண்ணுறது, மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் அவுட் குடுத்து செட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பைனரி கிராஸ் இன்டர்ஃபே லாஸ் ஃபங்ஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் இம்போர்ட்டில்ஸ் இம்போர்ட் பேட்ஸு, அப்புறம் இமேஜ் டூ அரே, டைம் டு ஸ்ப்ளிட்டு, பாத், லேபிள் என்கோடர், அப்புறம் 2 கேட்டகரிக்கல். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லேயர்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். சீக்வென்ஷியல் ஷோ பண்ணுறதுக்கு, மாடல் செக் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் மாடல் வந்து சேவ் பண்ணுறதுக்கு, அப்புறம் கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட் அண்ட் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். அதுக்கப்புறம் ரேண்டம் அண்ட் இமேஜ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான லைப்ரரி. ஸோ இத தான் நம்ம என்ன பண்றோம்னா, இங்க வந்து இம்போர்ட் வந்து பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்டா செட் வந்து டவுன்லோட் வந்து பண்ண போறோம். Google வெப்சைட்லேருந்து API கீ வச்சு நம்ம என்ன வேணா டவுன்லோட் வந்து பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, ஃப்ரம் google.colab இம்போர்ட் ஃபைல்ஸ். இந்த ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் பண்றதுக்கு கூகுள் கொலாப் நோட்புக்ல இருந்து ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ற ஒரு லைப்ரரி தான் அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இது இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கிறோம். இந்த Googleஓட API கீ. இந்த API கீ வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, டேட்டா செட்ட வந்து டவுன்லோட் வந்து பண்ண போறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, Google வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணிட்டு, ஃபோல்டர் வந்து கிரியேட் வந்து பண்றோம். என்ன நேம்ல வந்து பண்றோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, டாட் காகுல்ன்ற
நேம்ல வந்து கிரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிடுறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்கும். கூகுள் உள்ள நோட்புக் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒர்க்கிங் டைரக்டரியில் வந்து இருக்கும். அதை நம்ம காப்பி பண்ணி இந்த ஃபோல்டருக்குள்ள வந்து போட்டு வர்றோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒர்க்கிங் டைரக்டரி நம்ம என்ன பண்ணுறோம்னா செக் பண்ணுறோம் இந்த டைரக்டரிக்குள்ள இருக்குன்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து ஜஸ்ட் அந்த பர்மிஷன் கொடுக்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உபுண்டு கமெண்ட். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த டேட்டா செட்டை டவுன்லோட் வந்து பண்ணுறோம். காகுல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டு டேட்டா செட்ஸு அதுக்கப்புறம் டவுன்லோடு -t. இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா செட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆகும். நம்ம என்ன பண்ணுறோம்னா அன்சிப் வந்து பண்ணுறோம் யூசிங் அன்சிப் கமாண்ட். அப்புறம் டாட் கொடுத்தீங்கன்னா அதே ஃபோல்டரில் வந்து ஸ்டோர் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே டிரைவ் கூட கொடுத்துக்கலாம். ஸோ டிரைவோட பேத்து கொடுத்துக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஃபோல்டர் நேம் கொடுத்துக்கலாம். டாட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஒரு 25 இமேஜஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா விஷுவலைசேஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்க இமேஜஸை அக்சஸ் பண்ணுறோம். பார்த்து நமக்கு வந்து கிடச்சிரும். அந்த லிஸ்ட் ஃபார்மேட்டில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இமேஜஸ்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதில் சில ஆர்குமெண்ட்ஸ்லாம் வந்து ஃபீட் பண்ணுறோம். ஸோ இமேஜஸோட பார்த்து நம்பர் ஆஃப் இமேஜஸ் வந்து விஷுவலைசேஷன் பண்ண போகிறோம்னா 25 5 rows அண்ட் 5 columns. அதுக்கப்புறம் டேட்டா வந்து ஷஃபிள் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 25. ஸோ இதில் எவ்வளோ இமேஜஸ் இருக்கோ அதுலேருந்து மினிமம் இமேஜஸ் வந்து எடுத்துக்கும். அதுக்கப்புறம் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 rows அண்ட் 5 columns. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிகரோட சைஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 12x12. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 12 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜஸ்ட் வந்து வித்து அண்ட் ஹைட்டு. ஸோ அதுக்கப்புறம் பிஎல்டி டாட் சப்டைட்டில். ஸோ இந்த டைட்டில் வந்து நமக்கு என்னென்னா ஜஸ்ட் வந்து இதில் வந்து டிஸ்பிளே வந்து ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இமேஜஸ் பார்த்து 25 இமேஜஸ் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணுறோம் ஃபார் லூப் வச்சு வித் எனுமரேட் ஆப்ஜெக்ட். ஸோ இதில் வந்து இண்டெக்ஸ் மட்டும் கிடைக்கும். ஸோ இமேஜோட பேத்து அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்தந்த காலத்தில் என்ன இமேஜஸோட பேத் வந்து அதை டிஸ்பிளே வந்து பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணுறோம். ஆர்ஜிபியை கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஐஎம் ஷோ கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து டிஸ்பிளே வந்து ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆக்சிடென்ட்டாக நான் ஆக்சிடென்ட்டாக அப்படின்றது இதுவாகும். ஆக்சிஸ் வந்து ஆஃப் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஷோ பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் டேட்டா செட் லோடர்ன்றது பார்த்தீங்கன்னா கிளாஸு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேட்டா செட் வந்து லோட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கிளாஸோடைய ஆர்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ரீ ப்ராசஸிங்கோட டெக்னிக் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுதான் அது. அதை வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் டைப்பில் நமக்கு என்னென்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அக்சஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர். இந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ப்ரீ ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நன்னா இருந்ததுன்னா நன்னு வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ நம்ம கொடுக்கலன்னா நன்னு. ஸோ கொடுத்தோம்னா அதில் இருக்க இது எடுத்துக்கும். லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நன்னா இருந்ததுன்னா இது எம்டி, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறத வந்து எடுத்துக்கும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ ப்ராசஸ்ன்ற ஒரு லிஸ்ட் டேட்டா டைப்பு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபங்க்ஷனை இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதில் இருக்க லோடுன்ற ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து கால் பண்ணுறோம் அந்த ஆப்ஜெக்டை வச்சு. அதுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்னா இந்த இமேஜஸோட பேத் வந்து கொடுக்குறோம். இமேஜஸ் பேத்தை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபார் லூப் வச்சு ஐட்ரேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா ரீட் பண்ணி கிரேஸ்கேல். எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்ட் நடக்கக்குள்ள நமக்கு என்னென்னா அந்த இமேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித கலர் வேரியேஷனுமே இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா கிரேஸ்கேலியாக வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி இது பண்ணுறோம். அதுக்கப்புறம் லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்டா நான் ஆக்சிடென்ட்டா அப்படின்றத கெட் பண்ணுறதுக்காக இந்த பர்டிகுலர் இமேஜ். அதுக்கப்புறம் ப்ரீ ப்ராசஸிங் வந்து அப்ளை பண்ணுறோம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து ரீசைஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் டு அரே ப்ரீ ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அரே ஃபார்மேட்டில் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து ரீசைஸ் ஆகிடும். ரீசைஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த லிஸ்ட் டேட்டா டைப்பில் இந்த ரீசைஸ் பண்ண டேட்டாவை ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒட்டுமொத்த இமேஜஸ்மே நமக்கு என்னென்னா இதுக்குள்ளே வந்துடும். ஸோ அதான் நம்ம என்ன பண்ணுறோம் ஃபைனலாக வந்து அரே ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி லேபிள்ஸையும் கன்வெர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா ரிட்டர்ன் வந்து பண்ணுறோம். இந்த வெர்போஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இமேஜஸ் வந்து நம்ம லோட் பண்ணுறோம் அப்படின்றத வந்து டினோட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு கிளாஸ் வந்து இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரீ ப்ராசஸர். ஸோ இந்த சிம்பிள் ப்ரீ ப்ராசஸ் தான் நம்ம எங்கே கொடுத்து ரீசைஸ் வந்து பண்ணுறோம். ஸோ வித்து ஹைட் எல்லாம் கெட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா சிவிட்டோ ரீசைஸ் வந்து பண்ணுறோம். இந்த இன்டர்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா ரீசைஸ் வந்து மீன் பண்ணுறது. இன்டர் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ரீசைஸ் வந்து பண்ணுறது. கியூப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜஸோட வந்து பார்த்தீங்கன்னா அப்சாம்பிளிங் வந்து பண்ணுறது. வித்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா அது வந்து சிவி2 கியூப்ல வந்துடும். இன்டர் ஏரியா கியூப்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்னென்னா இமேஜஸ் பார்த்து கொடுத்து ஜஸ்ட் வந்து ரீசைஸ் வந்து பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் டு அரே ப்ரீ ப்ராசஸ்ன்ற கிளாஸ் என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் டு அரேவான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜஸோட சைஸ் வந்து கொடுத்துட்றோம் 128 128. இதில் வந்து வித்து வந்து பார்த்தீங்கன்னா 128, ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 128.
இது கிளாஸு. இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதில் இருக்க ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஒரு கிளாஸுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்புட்டை வந்து கொடுக்க போகிறோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஏபி ஸோ இமேஜ் டு அரே ப்ரீ ப்ராசஸ்க்கும் அதேமாரி பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ட்ரைனோட இமேஜஸ் பார்த்து எல்லாமே எடுத்துடுறோம். வேலிடேஷனோட இமேஜஸ் பார்த்து எடுத்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பைன் வந்து பண்ணிடுறோம். கம்பைன் பண்ணி நம்ம கிளாஸ் நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட், நான் ஆக்சிடென்ட் அப்படின்ற கிளாஸஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து CV2 வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா, விஷுவலைசேஷன் வந்து பண்ணி பார்க்குறோம். ஸோ அதான் அது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பிள் டேட்டா செட் லோடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி, அதில் இருக்க லோடுன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன பண்ண கொடுக்குறோம்னா, டைனி இமேஜஸ் பாத் வந்து கொடுத்துட்றோம். வெர்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 500 இமேஜஸ் வந்து நமக்கு வந்து லோட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ப்ரீ ப்ராசஸர் இமேஜ் டு அரே ப்ரீ ப்ராசஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த ப்ரீ ப்ராசஸிங் பண்ண டேட்டா செட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகும். ட்ரைன் டேட்டா, ட்ரைன் லேபிள் மொத்தமாக எவ்வளோ இமேஜஸ் வந்து இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 889 இமேஜஸ் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து டெஸ்ட் டேட்டாவை நம்ம விஷுவலைசேஷன் வந்து பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதையும் லோட் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, ரீசைஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றது. ஒரிஜினல் இமேஜ் இந்த மாதிரி இருக்குது. ரீசைஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்னன்னா இந்த மாதிரி வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லேபிள் என்கோடர் வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியல்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். இந்த லேபிள் என்கோடர் என்ன பண்ணுன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேர்டா இருக்கிறத நியூமெரிக்கலா வந்து பண்ணி கொடுக்கும். நம்ம டீப் லேர்னிங் மாடலா வந்து ட்ரெயின் பண்ண போறோம்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை வச்சு நம்ம ட்ரெயின் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் என்ன பண்றோம்னா, நியூமெரிக்கலா வந்து கன்வெர்ட் பண்றோம் அந்த லேபிள்ஸை. இப்போ ஆக்சிடென்ட்டா இருந்ததுன்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0. நான் ஆக்சிடென்ட்டா இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து 1ன்னு அலோகேட் ஆகும். எதை பேஸ் பண்ணி அலோகேட் ஆகும்னா, ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டரில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலோகேஷன் வந்து ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஜஸ்ட் இனிஷியலைசேஷன் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணுறோம். அந்த ட்ரைனர் லேபிள்ஸ் கொடுத்து ஃபிட் பண்ணி, அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரிகள். 2 கேட்டகரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஃபார்மேட்டில் வந்து இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேபிள் என்கோடர் வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்கும் அண்டு 1 இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா லேபிள் என்கோடர் அவுட்புட் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா 2 கேட்டகரிகள். இந்த டீப் லேர்னிங் அல்கோரிதம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் என்ன அவுட்புட் கொடுக்கும்னா ப்ராபபிலிட்டி தான் அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா, ஸோ இந்த பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஃபர்ஸ்ட் இடத்துல சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்டாக இருக்குது. ஆக்சிடென்ட். ஸோ ஆக்சிடென்ட் நம்ம எப்படி எடுத்தோம்னா 0ன்னு எடுத்துக்கலாம். 0 அண்ட் 1 1 1 1 அதுக்கப்புறம் 0ன்னு இருக்குன்னா, இது எப்படி நான் மேட்ரிக்ஸாக வந்து எழுத போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 இருக்குது. அப்போ ஆக்சிடென்ட். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா 1ன்னு சொல்லிட்டு இதோட ரிமைனிங் பொசிஷன் வந்து 0. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கீழே இன்னொரு செகண்ட் டேட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா 1. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0வோட பொசிஷன் என்னன்னா 0ன்னு வந்துரும். இந்த இடத்துல இருந்து 1ன்னு வந்துரும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கொடுக்கும். பைனரியா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் இந்த 2 கேட்டகரிகள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 0 1. ஸோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட். நான் ஆக்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ அதனால என்னன்னா 1 இந்த இடத்துல வந்துரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறதுக்கும் 0 1ன்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 0 1ன்னு வரும். அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்கு. அப்ப அந்த இடத்துல 1 வந்துரும். இந்த இடத்துல 0 வந்துரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 கேட்டகரிகளுடைய அவுட்புட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிட் பண்றோம். அதுக்கப்புறம் லேபிள் என்கோட வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து பண்ணிட்டு 2 கேட்டகரிக்குள்ள அப்லோட் பண்றோம் வேலிடேஷனுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இமேஜஸ் வந்து ட்ரெய்னிங்ல எவ்வளோ டேட்டா இருக்கு, வேலிடேஷன்ல எவ்வளோ டேட்டா இருக்கு அப்படின்றத விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்குறோம் பார் பிளாட் மூலமா. ஸோ அதான் அது. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன குடுக்கணும்னா, ஸோ ஷேப் வந்து குடுக்குறோம். ஸோ ட்ரைன் லேபிள்ஸோட ஷேப் போட்டிங்கன்னா 0ன்னு குடுத்தீங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் டேட்டா வந்து இதுவாயிடும். அப்புறம் வேலிடேஷன்ல இவ்வளோ டேட்டா இருக்கு. அந்த 2 கவுண்ட்டையும் இதில குடுத்துட்டு, ஃபிகரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10x வந்து 5. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினு, இது வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேஷன். அப்புறம் என்ன கலர், இது வந்து ப்ளூ கலரு, ரெட் கலரு. அதுக்கப்புறம் விட்த் வந்து பார்த்தீங்கன்னா 0.4. லேபிளோட நேம் கீழ இருக்கு. அதுக்கப்புறம் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 89% வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ல இருக்கு. ஸோ 10% வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேஷன்ல வந்து இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த டேட்டா செட் இருக்கு பார்த்தீங்களா, ஆக்சிடென்ட் டேட்டா செட்டு அது CNN மாடல் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ட்ரெயின் வந்து பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, CNN மாடலோடைய இம்ப்ளிமெண்டேஷன பத்தி பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ப்ராஜெக்ட்ல CNN அல்காரிதம் பத்தி பார்த்துருப்போம். கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் அல்காரிதம். ஸோ இந்த அல்காரிதம் வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜஸ்ல இருக்க ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து பண்றதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன இம்போர்ட் வந்து பண்ணிக்கிறோம்னா, சீக்வென்ஷன். சீக்வென்ஷன்றது ஒரு ஃபங்ஷன். அதில தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த லேயர்ஸ் ஒரு லேயர்ஸா இருக்கு பார்த்தீங்களா, பேட்ச் நார்மலைசேஷன், கன்வல்யூஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டன். ஸோ இதெல்லாம் நான் என்ன பண்ண போறேன்னா, ஒன் பை ஒன்னா அதில வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ அதான் அது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கன்வல்யூஷன் 2Dன்றது வந்து பார்த்தீங்கன்னா, லேயரோட நேமு.
இந்த இது லேயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜஸ்லேருந்து ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து பண்ண போகுது. பேட்ச் நார்மலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆக்டிவேஷன் குடுக்குற அவுட்புட்ட என்ன பண்ண போகுதுன்னா, ஒரு சர்டன் ரேஞ்சுக்குள்ள வந்து மெயின்டனன்ஸ் வந்து பண்ண போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா, மீன் வந்து 0, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, செக் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மாடல் வந்து ஸ்டோர் பண்றதுக்காக. எப்பலாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாடலோட அக்யூரசி வந்து இன்கிரீஸ் ஆகுதோ, அப்பலாம் நமக்கு என்னன்னா, அதோட வெயிட்ஸ் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜஸோட இன்புட்டோட ஷேப் என்னன்னா 128, 128, 1. இது 1 வந்து பார்த்தீங்கன்னா, கிரேஸ்கேல் இமேஜஸ். அதுக்கப்புறம் சீக்வென்ஷியல்ல இனிஷியேஷன் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் லேயர்ஸ் வந்து ஆட் பண்றோம். ஸோ கன்வல்யூஷன் டுடேன்றது லேயர் நேமு. இதில எத்தன ஃபில்டர்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, 32 ஃபில்டர்ஸ் ஆர் கர்னல் சொல்லுவாங்க. கர்னலோட சைஸ் இந்த ஃபில்டரோட சைஸ், இந்த கர்னலோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3x3. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 32 3x3 மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து இருக்கும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஆக்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரிலூ ஆக்டிவேஷன் ஃபங்ஷன். இந்த ஹிடன் லேயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிலூ தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரெக்டிஃபைடு லீனியர் யூனிட். இந்த ஆக்டிவேஷன் ஃபங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து 0, மேக்ஸு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இதோடைய ஃபார்முலா. இந்த இசட் வந்து கிடைக்கும் பார்த்தீங்களா? இசட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ண போறோம்னா, இசட் இருக்கும். அப்புறம் இன்புட் டேட்டா இருக்கும். அதோட நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த வெயிட்ஸ மல்டிப்ளிகேஷன் பண்ணி பயஸ் ஆட் பண்ண போறோம். அப்ப இசட்டோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா இருந்தா அப்படியே எடுத்துக்குவோம். சப்போஸ் நெகட்டிவா இருந்ததுன்னா, இது என்ன பண்ணும்னா, 0 வந்து குடுத்துரும். அப்பன்னா அந்த அந்த இன்ஃபர்மேஷன நெக்ஸ்ட் நியூரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட் பண்ணாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிலூவோட ஆக்டிவேஷனோட ஃபங்ஷனுடைய அவுட்புட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் ஷேப் வந்து குடுத்துடுறோம். பேடிங் வந்து சேம். ஸோ சேமா வந்து குடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பேட்ச் நார்மலைசேஷன், அதுக்கப்புறம் கன்வல்யூஷன் பார்த்தீங்கன்னா 32 அதே இத வச்சு நம்ம கன்டினியூஷன் பண்றோம். அந்த மேக்ஸ் புல்லிங்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து 2 இருக்கு. இந்த இடத்துல 1 இருக்கு, 2 இருக்கு. அப்புறம் இங்க கீழ பார்த்தீங்கன்னா 3 and 4 இருக்குன்னா, இந்த கன்வல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸ் டேட்டாவ அவுட்புட்டா குடுக்கும். அந்த அவுட்புட் டேட்டால இருந்து என்ன பண்ணிக்கும்னா, மேக்ஸிமம் வேல்யூ வந்து எடுத்துக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இது 4னா 4 வந்து எடுத்துக்கும். இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ரெட்யூஸ் பண்றதுக்காக இந்த மேக்ஸ் புல்லிங் வந்து யூஸ் பண்றது. அதோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2x2. ஸோ இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இது இந்த சிஎன்எல் அல்காரிதம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றதுக்காக தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாசிஃபிகேஷன் பண்ணாது. அதுக்கப்புறம் ஒரு ரெகுலேஷன் பண்ணாது. எதுவுமே பண்ணாது. ஜஸ்ட் இந்த ஃபீச்சர்ஸ மட்டும் எடுத்து மட்டும் குடுக்கும். இப்ப எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த நியூரல் நெட்வொர்க் குடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ப்ராசஸிங் வந்து பண்ண போறோம். இப்ப இதுவரைக்கும் என்னன்னா, நமக்கு வந்து மேட்ரிக்ஸ் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்புட்டா வந்து கிடைச்சிருக்கும். நம்ம மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நியூரல் நெட்வொர்க்ல குடுக்க முடியாது. ஏன்னா, நியூரல் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டைமென்ஷன் மட்டும் தான் சப்போர்ட்டிங் வந்து பண்ணும். ஸோ அதனால தான் ஃப்ளாட்டன் பண்ணிரும். ஒன் டைமென்ஷன் வெக்டர். அப்ப ஃப்ளாட்டன் உங்களுக்கு லேயர் வந்து காட்டுறேன். ஸோ இங்கேயே வந்துருச்சு. ஃப்ளாட்டன் லேயர் இன் நியூரல் நெட்வொர்க். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி காட்டுனா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இந்த இமேஜஸ் வந்து பாருங்களேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மேட்ரிக்ஸ் பூலிங்கோட ஃபீச்சர்ஸ் இப்ப பார்த்தீங்களா, இந்த மேக்ஸ் பூலிங்கு. மேக்ஸ் பூலிங் தான் லாஸ்ட்ல இருக்கு. இத குடுத்து நம்ம என்ன பண்றோம்னா, இந்த 1, 1, 0 ஸோ இதான் ஒன் டைமென்ஷன். ஸோ நியூரல் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மேட் தான் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்க வந்து அ ஃப்ளாட்டன்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் லேயர்ஸு. ஸோ இது நம்ம வந்து பேக் வந்துரலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிஎன்என் லேயர்ஸ் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படிதான். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, இது இருக்கு. ஸோ இந்த இத ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, 2 இது வந்து பார்த்தீங்கன்னா, எமினிஸ்டர் டேட்டா செட்ல இருக்க டிஜிட் டேட்டா செட்டு. இன்புட்டா குடுக்குறாங்க. 28, 28, 1 கன்வல்யூஷன். ஸோ நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்டர் சொன்னேன் பார்த்தீங்களா? ஃபில்டர் ஆர் கர்னல் சொன்னேன் பார்த்தீங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 32 இருக்கு. அதுதான் மேட்ரிக்ஸ் இங்க தான் வந்து மல்டிப்ளிகேஷன் நடக்குது பாருங்க. இந்த ஒரு ஃபீச்சர்ஸ் எடுக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்டாங்கிள். இது ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதே மாரி ஒரு ஒரு ஃபில்டர்ஸும் இந்த ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி குடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் சேனல்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் சேனல்ஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, ஃப்ளாட்டன் பண்ணி நியூரல் நெட்வொர்க் குடுத்து ப்ராபபிலிட்டி வேல்யூ கெட் பண்றோம். இப்ப ஆக்சிடென்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் இமேஜ் இருந்தா அதிக ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ இல்லன்னா கம்மி ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கன்வல்யூஷனுடைய இதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்க்கிடெக்சர். ஸோ நியூரல் நெட்வொர்க்கோட ஆர்க்கிடெக்சர் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்துரலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த நியூரல் நெட்வொர்க். நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து பண்ணிட்டோம். இந்த நியூரல் நெட்வொர்க் கொடுத்து இன்புட் லேயர் இருக்கும். அப்ப இன்புட் லேயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து இந்த எவ்வளோ டைமென்ஷன் வந்து கிடைக்குதோ, அதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கு வந்து இன்புட்டு. இதுல என்ன பண்ணியிருக்கோம்னா, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இந்த சர்க்கிள் இருக்கு பார்த்தீங்களா, 128 சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹிடன் லேயர்ல வந்து இருக்கும்.
ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இந்த இசட் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இசட் வந்து கம்ப்யூட்டேஷன் பண்ணி, மாடலுடைய வெயிட்ஸ் அப்டேட் பண்ணி, அதுக்கப்புறம் லேர்ன் பண்ணி, அது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சாஃப்ட் மேக்ஸ் மூலமா அவுட்புட் வந்து குடுக்கும்போது, இந்த சாஃப்ட் மேக்ஸ் ஆக்டிவேஷன் ஃபங்ஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூரல் நெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டென்ஸ் என்ன பண்ணும்னா 64 அவுட்புட் குடுக்கும். அந்த அவுட்புட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எது ஹையஸ்ட் வேல்யூ இருக்கோ, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாடல் வந்து குடுத்திருக்க அவுட்புட். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அந்த ஒரு பர்ட்டிகுலர் இதுக்கு குடுத்துருக்கோம். சாஃப்ட் மேக்ஸ பத்தி சில விஷயங்கள் பார்த்துடலாம். சாஃப்ட் மேக்ஸ் ஆக்டிவேஷன் ஃபங்ஷன் கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அதுலேருந்து நான் எக்ஸ்பிரஷன் குடுக்குறேன். ஸோ ஆக்டிவேஷன் ஃபங்ஷன், சாஃப்ட் மேக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்றது. ஸோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் எங்கேயோ போறாங்க. ஸோ 1980ஸ்லேருந்து போறாங்க. மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்க்கு. நம்ம டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இதோட இது ஃபார்முலா என்ன? ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதாங்க ஃபார்முலா. அப்ப இசட்ஐன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லேபிள்ஸ் ஆக்சிடென்ட், நான் ஆக்சிடென்ட் அதுதான் லேபிள்ஸு. அப்புறம் ஒவ்வொன்னுத்துக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, எக்ஸ்போனென்ஷியல் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ எக்ஸ்போனென்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிளாஸஸ் வந்து இருக்கு. அப்ப 2 கிளாஸஸ் வந்து நம்மகிட்ட இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் அண்ட் நான் ஆக்சிடென்ட் ஆர் நான் ஆக்சிடென்ட். ஸோ இது என்ன பண்ணும்னா, இந்த ஆக்சிடென்ட்க்கு என்ன பண்ணும்னா, ஒரு ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, பவருக்கு வந்து குடுக்குறோம். ஸோ பவர் இசட் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து குடுத்து பவர் கண்டுபிடிக்குது. சம்மேஷன் ஒவ்வொன்னுத்துக்கும் பவர்ன்னு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 எடுத்துட்டு, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் எடுத்துட்டு, பிளஸ் ஆக்சிடென்ட் பிளஸ் நான் ஆக்சிடென்ட்க்கு பவர் வந்து எடுக்கும். பிளஸ் பண்ணிடும். சம்மேஷன்றது நமக்கு அது பிளஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, பவர் இசட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐக்கு வந்து 1க்கு வந்து எடுக்கும். இப்போ 1ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு கிளாஸஸ்க்கு வந்து எடுக்கும். ஸோ ஒவ்வொரு கிளாஸஸ்க்கு ப்ராபபிலிட்டி எடுத்து நமக்கு என்ன பண்ணும்னா, கண்டுபிடிச்சு குடுக்கும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்ட் மேக்ஸ் ஆக்டிவேஷன் ஃபங்ஷன். இதுதான் இங்க வந்து குடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் கிளாஸஸ். அப்ப நம்பர் ஆஃப் கிளாஸஸ் வந்து இருக்கு. 2 கிளாஸஸ் வந்து இருக்கு. ரெப்ரசன்ட் த எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் த லாகிட் அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒவ்வொரு கிளாஸஸ் உடைய அவுட்புட்க்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, எக்ஸ்போனென்ஷியல் வந்து நம்ம எடுக்க போறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சம்மேஷன் வந்து பண்ண போறோம். ஸோ அக்ராஸ் ஆல் கிளாஸஸ். எல்லா கிளாஸஸ் உடைய இது இருக்கு பார்த்தீங்களா, அததான் நம்ம என்ன பண்ண போறோம், சம்மேஷன் வந்து பண்ண போறோம். ஸோ எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்டிவேஷன் ஃபங்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்லிங் மல்டி சைமல்டேனியஸ்லி, ப்ராபபிலிட்டி இன்டர்பிரிட்டேஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹவ் சாஃப்ட் மேக்ஸ் ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா குடுத்ததுக்கப்புறம் இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் 3 இந்த 3 அவுட்புட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். Z1 1.5, Z2 வந்து பார்த்தீங்கன்னா 0.5. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 64 நோட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? 64 நோட்ஸு. அந்த 64 நோட்ஸ என்ன பண்ணும்னா, அது ஒரு ஒரு ஸ்கோர் வந்து குடுக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இசட் ஸ்கோர்ன்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ளையிங் த எக்ஸ்போனென்ஷியல் அப்ளை பண்ணா இந்த மாரி கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த எக்ஸ்போனென்ஷியல்ல ஒண்ணொண்ணுத்துக்கும் இது பண்ணா 7.24 வந்து கிடைச்சிருது. ஒவ்வொன்னுத்துக்கும் நம்ம என்னன்னா கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்ட் மேக்ஸ் இந்த 7.24 கண்டுபிடிச்சோம்னா, இதுக்கு வந்து 0.62, 0.15 அதுக்கப்புறம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா 0.23. அப்ப எதுக்கு அதிக ப்ராபபிலிட்டி இருக்குன்னா, இதுக்கு தான் வந்து ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு. இது என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து சாஃப்ட் மேக்ஸு. ஹார்ட் மேக்ஸ் வேணும்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் எது அதிகமா இருக்கோ 1 ஆயிடும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் மேக்ஸு. ஸோ இன்டர்பிரேஷன் படி பார்க்குறாங்க. தெர் இஸ் எ 64% ப்ராபபிலிட்டி தட் இந்த இது வந்து ஸோ இப்போ ஆக்சிடென்டல் இமேஜஸ் வந்து இதில போகுதுன்னா, நமக்கு என்னன்னா அதுக்கே ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சிடென்ட் இமேஜஸ் பண்ணா, அந்த இமேஜஸ் பர்ட்டிகுலரா பண்ணா அதிக ப்ராபபிலிட்டி ஸ்கோர் இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்டிவேஷன் ஃபங்ஷனுடைய பர்ப்பஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாடலோட சம்மரி பத்தி பார்க்க போறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த டோட்டல் பேராமீட்டர்ஸ் வந்து கெட் பண்றது? இந்த சம்மரிலேருந்து அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 13 லேக்கு அப்புறம் இதோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5.13 எம்பி. இது வந்து பார்த்தீங்கன்னா மாடலோடைய வெயிட்ஸ் அண்ட் பாயஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்னென்ன இருக்குன்னா, கன்வல்யூஷன் வந்து லேயர் இருக்கு. இன்புட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 128, 128, 1. ஸோ இது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 128, 128 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆர் கர்னல். 32 வந்து கர்னல் வந்து இருக்கு. ஸோ இந்த பேரம்ஸ எப்படி வந்து கெட் பண்றதுன்னா, ஃபில்டரோட சைஸும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கர்னலோட சைஸும். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா, இப்போ வந்து கனெக்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில்டர் ஆர் கர்னல் 32 இன்ட்டு 3 இன்ட்டு 3. ஸோ இத நீங்க வந்து ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 288 கிடைக்கும். ஸோ 328 எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 32 இது இருக்கு. அதாவது ஃபில்டர் வந்து இருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பயாஸு.
அப்போ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 32 வந்து போட்டுக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 320. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர்ஸ்க்கானது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கன்டினியூஷன் ஆகும். ஸோ இந்த பேட்ச் நார்மலைசேஷனா இருந்ததுன்னா 128னா 128 அப்படியே தான் ஆகும். அப்புறம் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 128, 132 அதே லேயர் தான். ஸோ இது எப்படி கெட் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லேயருக்கான இன்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து 32 மட்டும் நம்ம இங்க மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டோம்னா, ஸோ அவ்வளோதான். ஸோ 9248. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இத நம்ம கெட் பண்ணியாச்சு. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லேயர்ஸ்க்கான கன்டினியூஷன் வந்து நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லேயர்ஸ்க்கானது. ஸோ இந்த கன்வல்யூஷன் 2Dக்கான லேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லேயர்ஸ்க்கான இன்புட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த ஒரு 32 வந்து ரிமூவ் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 64 ஒண்ணு போட்டுருவோம். ஸோ 32 இன்டூ 64 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 64 பாய்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லேஸ்க்கான இன்புட்டு. ஸோ இத போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணிட்டேன். 3 கிராஸ் இன்டூ 3 கிராஸ் இன்டூ ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 64 வந்து இருக்கு. ஸோ இதுக்கான இத கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 64 இன்டூ 18,000 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 496 வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது கிடைச்சிருக்கு. ஸோ இந்த லேயர்ஸ்க்கானது. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லேயர்ஸ்க்கு வந்து கண்டுபிடிக்கணும்னா, ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, 32 வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த இன்புட் வந்து கிடையாது. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா 64 அப்போ 2 வாட்டி 64 மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம 64 இது பண்ணிடுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 36,928 ஸோ இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்ட்டா இருக்கு. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதே மாரி தான். ஸோ இந்த லேஸ்க்கானதுன்னா, அந்த இந்த லேஸ்க்கானது. அதே 64 ஸோ இதுக்கப்புறம் என்ன ஒன்னொன்னா இந்த மாரி கால்குலேஷன் வந்து பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா, இது வந்து 36 அப்புறம் 73 ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 1,00,000 வந்து 47,000 அதுக்கப்புறம் 10,00,000 கிட்ட போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8,000 இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 130 ஸோ இந்த இடத்துலலாம் எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இத இப்ப பார்க்கலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா நம்ம ஃப்ளாட்டன் பண்ணக்குள்ள, இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஃப்ளாட்டன்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா, இந்த இத மல்டிப்ளிகேஷன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இது ஜஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுறேன். ஸோ இது 3த்தையும் மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கிட்டா என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஸோ ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, 8198 வந்து கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த 8198யும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 128ம் மல்டிப்ளிகேஷன் பண்ணா என்ன வரும்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டன் வந்து பண்றோம். ஸோ இத வந்து ஃப்ளாட்டன் பண்ணா இவ்வளோ தூரம் கிடைக்கும். ஸோ இவ்வளோ தூரம் கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான். ஸோ இந்த இதுதான் ஆக்சுவலி இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து பாய்ஸ் வந்து ஆட் பண்ற மாரி இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 128 ஸோ இங்க பார்த்தீங்கன்னா கிடைச்சிருச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த இதுதான் அது. அதுக்கப்புறம் நம்ம என்னன்னா 128 வச்சு கன்டின்யூ வந்து பண்றோம். ட்ராப் அவுட் லேயர்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து டென்ஸ் கனெக்ஷன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நியூரல் நெட்வொர்க்கான இன்புட்டு. இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த 64 எப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 64 ஸோ வெயிட்ஸ் அண்ட் பாய்ஸ இது பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 64 இன்டு 128 ஸோ இத போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும்னா, 8198 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 128 ஸோ நீங்க இத போட்டீங்கன்னா 64 நெனைக்கிறேன். சாரி 64 ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 8256 வந்து கிடைச்சிருச்சு. ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 64 இருக்கு. அப்ப 64 இன்டு 2 வந்து போட்டீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா, 64 இன்டு 2 ஸோ போட்டீங்கன்னா 128 கிடைக்கும். ஸோ 128 பிளஸ் 2 அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, அதனால பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா 130 ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டோட்டல் பேராமீட்டர் வந்து கண்டுபிடிக்கணும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜஸோட விட்த் அண்ட் ஹைட் எப்படி ரெடியூஸ் ஆகுது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 128, 128 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இருக்கு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே தான் இந்த 2 கன்வல்யூஷன் ஃபர்ஸ்ட் 2 கன்வல்யூஷன் லேயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரெடியூஸ் இதுவரைக்கும் அப்படியே தான் இருக்கு. ஸோ இது எப்படின்னு பார்க்கலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா, 128, 128 இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில்டர் ஆர் கர்னல் 32 ஃபில்டர் இருக்கு. ஆர் கர்னல் வந்து இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பேட்ச் நார்மலைசேஷன் அப்படியே தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஃபார்முலான்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜஸோட விட்த் அண்ட் ஹைட்டு என் மைனஸ் எஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா, கர்னலோட சைஸு. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3x3 மேட்ரிக்ஸு. அப்போ 3 மட்டும் இந்த இடத்துல கொடுக்கணும். அதுக்கப்புறம் இன்டூ 2p பேடிங். ஸோ பேடிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து சேம் பேடிங் கொடுத்துட்டோம். ஸோ அதனால 1 டிவைடட் பை எஸ்ஸு ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் 1. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா 128 அப்புறம் மைனஸ் வந்து 3 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு நமக்கு என்னென்னா 1 தான் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்மைஎஸ்எஃப் ப்ளஸ் 2p வரும். இன்ட்டு கிடையாது ஆக்சுவலி 2p அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ் 2 இன்ட்டு நமக்கு என்னென்னா 1ன்னு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் 1. ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 128 மைனஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 125 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 இன்ட்டு 1 2 ஆகிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா 127 ஆகிடும். இதெல்லாம் போட்டிங்கன்னா 127 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 1ஆல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்னா ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் கிடைக்கும் 127 ப்ளஸ் 1 128. ஸோ அதே தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேயர்ஸ் எல்லாமே கண்டினியூஷன் ஆகுது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் புல்லிங். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துட்டோம். ஸோ அதனால தான் நமக்கு என்னென்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல ஸோ பேடிங் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதுவாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 128 இப்போ 128 வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஷன் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த டிவைட் ஆகிடும். ஸோ நமக்கு என்னென்னா இந்த இடத்துல இந்த ஸ்டைட்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்கோன்னா 2 சுட்டு கொடுத்துருக்கனால ஸோ டிவைட் வந்து ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 64 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 64 அதோட ஸ்டைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவைடட் பை ஆகிடும். ஸோ அதான் வந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஷன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 64 இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா மேக்ஸ் புல்லிங் இருக்குது. அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆகிடும். 2 இருக்கனால நமக்கு அந்த ஆல்ஃபா வந்து ரெடியூஸ் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் 32 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேக்ஸ் புல்லிங் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகிடுது. ஸோ அதான் வந்து அதுக்கப்புறம் இந்த இடத்துல மேக்ஸ் புல்லிங் யூஸ் பண்ணியிருக்கோம். 16 டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 8ன்னு சொல்லிட்டு கிடச்சிடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸோட வித் அண்ட் ஹைட் இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம என்னென்னா கண்டுபிடிக்கணும். ஸோ n மைனஸ் எஃப் ப்ளஸ் 2p டிவைடட் பை எஸ் ப்ளஸ் 1. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த டோட்டல் பேராமீட்டர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கம்ப்யூட்டேஷன் ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ இதை வச்சு நம்ம என்னென்னா இந்த டோட்டல் பேராமீட்டர் வந்து கம்ப்யூட்டேஷன் வந்து பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூகுள் டிரைவ்க்குள்ள ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுறோம். என்ன நேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ரிடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிமைசேஷன் வந்து இம்போர்ட் வந்து பண்ணுறோம். ஸோ இதில் என்னென்ன ஆப்டிமைசேஷன் வந்து இருக்குன்னா ஆடம், எஸ்ஜிடி, ஸ்டொகாஸ்டிக் கிரேடியன்ட் டிசென்ட், ரூட் மீன் ஸ்கொயர் ப்ரொபகேஷன். ஸோ இந்த ஆப்டிமைசேஷன்லாம் எதுக்காகனா வெயிட்ஸ் வந்து அப்டேட் வந்து பண்ணுறதுக்காக தான். ஸோ ஆடம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அடாப்டிவ் மூவ்மெண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாடலோட வெயிட்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக. இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதோட எந்த நாலேஜுமே இருக்காது. ஸோ நம்ம வெயிட்ஸ் வச்சு அப்டேட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ்னா ஆக்சிடென்ட், இந்த இமேஜஸ்னா ஆக்சிடென்ட் அப்படின்றத லேர்ன் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடம் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா செக் பாயிண்டோட ஃபைல் பார்த்து மாடலோட வெயிட்ஸை நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபோல்டருக்குள்ள வந்து சேவ் பண்ண போகிறோம். என்ன நேம்ல பார்த்தீங்கன்னா இந்த கார் ஆக்சிடென்ட் மாடல் வெயிட் டாட் ஹெச்5 ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேஷன் அக்யூரசி சேவ் பெஸ்ட் ஒன்லி 2 கொடுத்துரும். அப்புறம் வெயிட்ஸை மட்டும் தான் சேவ் பண்ண போகிறோம். அப்புறம் மேக்ஸ்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் வெயிட்ஸ் வந்து நமக்கு எடுத்துக்கும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் லாஸ் வந்து யூஸ் பண்ண போறீங்கன்னா லாஸ் வந்து மினிமமாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மின் சொல்லிட்டு கொடுத்துக்கணும். வெர்போஸ் வந்து ஜஸ்ட் அந்த ப்ராக்ரஸ் பார். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா ஆப்டிமைசேஷனை நம்ம வந்து இனிஷியலைசேஷன் வந்து பண்ணிட்டோம் வித் லேர்னிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடலோட வெயிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணுமா ஸ்லோவாக அப்டேட் பண்ணுமா அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைல் வந்து பண்ணுறோம். கேட்டகரிக்கல் கிராஸ் அண்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா லாஸ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த லாஸ் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ணுற ஒரு லாஸ் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் நமக்கு என்ன பண்ணணும்னா மாடலோட வெயிட்ஸை வந்து பேக் ப்ரொபகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் டெரிவேட்டிவ் எடுத்து செயின் ரூல் பண்ணி அதுக்கப்புறம் மாடலோட வெயிட்ஸ் வந்து அப்டேட் ஆகும். மெட்ரிக்ஸ் வந்து அக்யூரசி ஆடம் ஆப்டிமைசேஷன் கொடுத்து மாடல் வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடல் வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 பர்ச்சேஸ் மட்டும் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி மாடல் வந்து ட்ரெயின் பண்ணி இங்கே வச்சுட்டேன்.
ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு வந்து எப்படி டைன் பண்ணுறது மட்டும் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா கூகுள் ட்ரைவ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அக்கௌண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ வந்து கொடுக்கணும். ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு லைப்ரரிலாம் வந்து இம்போர்ட் வந்து பண்ணுறோம். தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே ஓஎஸ், சிவிட்டோ எல்லாமே இன்ஸ்டலேஷன் வந்து பண்ணி இன்ஸ்டலேஷன் வந்து ஆல்ரெடி ஆயிருக்கும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா இம்போர்ட் பண்ணி ஜஸ்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த காகல் ஏபிஐ கீ வந்து நம்ம கெட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா காகல்.com வந்து போய்க்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிடணும். ஸோ இங்கே வந்து போயிட்டீங்கன்னா இங்கே கிரியேட் நியூ டோக்கனை டவுன்லோட் வந்து பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு எக்ஸிக்யூஷன் பண்ணி அப்லோட் வந்து பண்ண போகிறேன். ஸோ எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ்குள்ளே இருக்குது காகல் ஜேசன் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேட்டா செட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ டேட்டா செட் வந்து டவுன்லோட் பண்ணிடும். டவுன்லோட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா செட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் வந்து ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டேட்டா செட்டை விஷுவலைசேஷன் பண்ணுறோம். டேட்டா செட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் டேட்டா செட் லோடர் கிளாஸை ரன் பண்ணுறோம். நீங்கள் ஷிஃப்ட் என்டர் கூட கொடுத்துக்கலாம். ஷிஃப்ட் என்டர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா செட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ டேட்டா செட்லாம் லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த செல்லை நான் எக்ஸிக்யூஷன் வந்து பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணியாச்சு. ஸோ இங்கே மேலே இருந்ததெல்லாம் ஜஸ்ட் வந்து டெலிட் வந்து பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாம் தேவையில்லை. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாடல் வந்து ட்ரைனிங் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ அக்யூரேசி எந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்குன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 1 கிட்ட வந்துருச்சு. 100% அக்யூரேசி. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்ட் நான் ஆக்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50 எபோச்சஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாடல் வந்து லோட் பண்ணுறோம். லோட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வேலிடேஷன் டேட்டா வந்து கொடுத்தோம்னா அதை லேர்ன் பண்ணதுலேருந்து நமக்கு என்ன பண்ணணும்னா அவுட்புட் வந்து கொடுக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்க் மேக்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு அரே தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வேரியபிள்குள்ள வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க ப்ரெடிக்ட்னு சொல்லிட்டு ப்ரெட்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஸ்டோர் பண்ணுங்களேன். ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா np.org மேக்ஸ் எடுத்துக்கலாம். np.org. ஸோ இந்த இடத்துல இருக்க பார்த்தீங்கன்னா இது அப்படியே கொடுத்துருங்க. np.org மேக்ஸு அப்புறம் ப்ரெடிக்ஷனு. இந்த ப்ரெடிக்ஷனுக்குள்ளே ஆக்சஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்துருங்க. AXIS. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ 68.7 இருக்குது. ஸோ அது ஜஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து ரன் பண்ணுறேன் இந்த இது. ஸோ np.org மேக்ஸு ப்ரெடிக்ஷன் ஆக்சிஸ் ஈக்குவல் டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 68,7 வந்து இருக்குது. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல கொடுக்குறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ப்ரெடிக்டட் ஆக்சிஸ் வந்து இதை நீங்கள் கொடுத்தாலே போதும். ஸோ இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம வந்து கெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல டேட்டான்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ப்ரெடிக்ட் டேட்டா. ஸோ இதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன கிடைக்குதுன்னு. ஸோ ஆக்சுவலி இதுதான் கமெண்டு 1 இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டு மேக்ஸு. இது வந்து சாஃப்ட் மேக்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் மேக்ஸ். இது ஒன்று கிடைக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் மேக்ஸ். சாஃப்ட் மேக்ஸ்னா ப்ராபபிலிட்டி ஸ்கோரு. இது வந்து ஹார்ட் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 எதுக்கு மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி இருக்கோ அது வந்து 1 கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ ரிமைனிங்கில் 0. ஸோ அதான் அது. ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலிடேஷன் டேட்டாலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
ஸோ இதுலேயும் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது என்ன பண்ணணும்னா இதேமாரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வேல் டேட்டா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ வேலிடேஷன் டேட்டாக்குள்ளே என்ன இருக்குன்னா ப்ராபபிலிட்டி ஸ்கோர் வந்து இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸ்க்கானது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட்டை பற்றி பார்க்க போகிறோம், ப்ளஸ் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட். இந்த கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட் எதுக்காகனா கிளாசிஃபிகேஷனுடைய மாடலுடைய எவாலுவேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் என்னென்ன மெட்ரிக்ஸ் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசிஷன், ரீகால், F1 ஸ்கோர் அண்டு சப்போர்ட். சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ தூரம் இருக்குது, இதில் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றது. 53 வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்சிடென்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 47 வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்டில் வந்து இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 100 கிளாஸஸ் வந்து இருக்குது. ஸோ அக்யூரேசி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 98%. ஸோ ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1ன்னு கிடச்சிரும். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வந்து 100% வந்து அக்யூரேசி வந்து கொடுத்துருச்சு. இதில் ப்ரிசிஷன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடல் வந்து ப்ரிடிக்ட் பண்ணதுலேருந்து மாடலுக்கு ஒரு அவுட்புட் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்க பார்த்தீங்களா, அது எந்த அளவுக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்குன்றது அப்படி தான் ப்ரிசிஷன். ஸோ ரீகால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்சுவல்லேருந்து எந்த அளவுக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்றது தான் இந்த ரீகால். F1 ஸ்கோருன்றது பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே ஆவரேஜ் வந்து இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிசிஷன், ரீகால், F1 ஸ்கோரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசிஷனுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் வந்து லேர்ன் பண்ணிடலாம். இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டயகனல் தான் வந்து கரெக்டு. ஸோ இது 2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடில் டயகனலாக இருக்குது பார்த்தீங்களா, அது தப்பு. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஆக்சிடென்ட்டில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 47 வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா இருக்குது. அதாவது வந்து வேலிடேஷன் டேட்டா இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 45 கரெக்டாக கண்டுபிடிச்சிருச்சு. 2 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிக்கல. ஸோ இதில் அதுக்கு இதை ரன் பண்ணிட்டேன்னா எனக்கு என்னன்னா 0 வந்து கிடச்சிடும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 100% அக்யூரேசி வந்து இருக்கிறதுனால ஜஸ்ட் வந்து இது எக்ஸாம்பிளுக்காக இப்போ கூட சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 53 இருக்குன்னா இந்த 53 பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிருச்சு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிருச்சு. இதில் மட்டும் ஒரு 2 மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருக்கு. இது வந்து ட்ரூ பாசிட்டிவ், இது வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ். இப்போ ஃபால்ஸ் பாசிட்டிவ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதில் ஆக்சிடென்ட் டேட்டா கொடுத்துருக்கோம். பட் ஆனால் நாட் ஆக்சிடென்ட்டை அவுட்புட்டாக வந்து கொடுத்துருக்கு. அப்போ தப்பாக கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, ஆக்சிடென்ட்டு வந்து டேட்டா ஆனால் நாட் ஆக்சிடென்ட் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தப்பாக கண்டுபிடிச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரூ பாசிட்டிவ், இது வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ். ஸோ ஃபால்ஸு பாசிட்டிவ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாட் ஆக்சிடென்ட் இருக்குது. ஆனால் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்குன்னா ஆக்சிடென்ட், ஒரிஜினலாக ஆக்சிடென்ட். ஸோ அதான் மீன் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மிஸ்டேக்ஸும் வந்து நடக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரூ பாசிட்டிவ், இது ஃபால்ஸ் பாசிட்டிவ், இது வந்து ஃபால்ஸ் நெகட்டிவ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது தப்பானது. பட் ஆனால் 0வாக இருக்குது. ஓகே. நாட் ஆக்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 53 டேட்டா கொடுத்தோன்னா 53 கரெக்டாக கண்டுபிடிச்சிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ நெகட்டிவ். ஸோ இதில் இருந்து தான் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ப்ரிசிஷன், ரீகால், F1 ஸ்கோர்லாம் கண்டுபிடிக்கணும். இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசிஷனோட ஃபார்முலானா டிபி டிவைடட் பை டிபி ப்ளஸ் எஃப்பி ஃபால்ஸ் பாசிட்டிவ். ஸோ இங்கே இருக்க பார்த்தீங்களா அந்த 45 டிவைட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். ஸோ 45. ஸோ இது அப்படியே கொடுத்தோன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 81%. ஸோ 81% வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது. ஸோ அக்யூரசி ப்ரீவியஸாக ரன் பண்ணல கிடச்சிருக்கும். ஸோ அதாவது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரீகால் வந்து பார்த்தீங்கன்னா டிபி டிவைடட் பை டிபி ப்ளஸ் எஃப் நெகட்டிவ். அப்போ எஃப் நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 0வாக இருக்குது நமக்கு. ஓகேங்களா, அப்போ 0 இன்ட்டு 53 53 53 டிவைட் பை 1 என்ன பண்ணிங்கன்னா 1ன்னு வந்துடும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா 100% அக்யூரேசி வந்து இருக்குது, நாட் ஆக்சிடென்ட். ஸோ அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே ஆவரேஜ் எடுக்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மட் மீன் வந்து சொல்லுவாங்க. 2 இன்ட்டு ப்ரிசிஷன் இன்ட்டு ரீகால் டிவைடட் பை ப்ரிசிஷன் ப்ளஸ் ரீகால். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆவரேஜ் வந்து எடுக்கிறது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த F1 ஸ்கோரு. அதுக்கப்புறம் அக்யூரசி 1%. இப்போ ரன் பண்ணனா நமக்கு ரெண்டுமே 0 வந்து ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 47 53 ரெண்டுமே 0 ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் ஒரு இன்புட் இமேஜஸ் கொடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணுறோம்.
ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, இமேஜஸை ரீட் பண்ணுறோம், கலர் வந்து கன்வெர்ட் பண்ணுறோம், சிம்பிள் ப்ரீ ப்ராசஸிங் வந்து அப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆஸ்பெக்ட் அவர் ப்ரீ ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, இமேஜ் டு அரே ப்ரீ ப்ராசஸ் ப்ளஸ் சிம்பிள் ப்ரீ ப்ராசஸ் அப்ளை பண்ணி, டேட்டா நார்மலைசேஷன் பண்ணி, அதுக்கப்புறம் என்பி டேட்டா எக்ஸ்பேண்ட் டைமென்ஷன் கொடுத்து ஒரு பேட்ச் அதனால. அப்புறம் மாடல் லோட் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணுறோம் இந்த ட்ரெயினான மாடல் வச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஆக்சிடென்ட். ஸோ ஆக்சிடென்ட்டே வந்து நடக்கல. ஸோ அதனால மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அவுட்புட் வந்து குடுத்துருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் நாட் டிடெக்ஷன். ஸோ ப்ராஜெக்ட்டோடைய ஃபைனல் பார்ட். ஸோ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் மாடல் வச்சு நம்ம எப்படி வந்து வீடியோ குடுத்து இன்ஃபரன்ஸ் வந்து பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, இந்த ஃபோல்டர விஎஸ் கோட்ல வந்து ஓப்பன் பண்ணிக்க போறோம். ஸோ இந்த ஆக்சிடென்ட் ஏபிகே ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா, உங்களுடைய மொபைல் ஃபோன்ல வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஆண்ட்ராய்டுக்கு மட்டும் தான் வந்து சப்போர்ட் வந்து ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் மாடலோட வெயிட்ஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட்டோட வீடியோ, நம்ம ட்ரெயின் பண்ணோம் பார்த்தீங்களா, அதோட இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதான் மெயின் இன்ஃபரன்ஸ் வந்து கோடு. அப்புறம் ரெக்யர்மெண்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி ஃபைலு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, ஸோ இந்த ஃபோல்டரை விஎஸ் கோட்ல வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். கோட் ஸ்பேஸ் டாட். ஸோ இப்படி கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு விஎஸ் கோட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கோடோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மாடலோட இன்ஃபரன்ஸ் கோட் வந்து ரன் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஃப்ளாஸ்க் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ளாஸ்க் ஃப்ரேம்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா, 2, 3 ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்துட்டோம். ஸோ இதே தான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, CV2, அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ளாஸ்க் வந்து கிளாஸு, ஸோ அதுக்கப்புறம் 2 டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த HTML ஃபைலை வந்து லோட் பண்ணி ப்ராசஸிங் வந்து பண்ணுறதுக்காக, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டிங் மல்டி ப்ராசஸிங் வந்து ரன் பண்ணுறதுக்கு, MQTT வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரோட்டோகால் மெசேஜஸ் வந்து சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு இன்டர்நெட் மூலமாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு இமெயில் மாதிரி தான். ஸோ இமெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதில் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோம், அங்கே சப்ஸ்கிரைப் வந்து பண்ண போகிறோம். ஸோ ரெக்வஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுறதுக்காக, அப்புறம் ஜேசன், அப்புறம் சாக்கெட், அதுக்கப்புறம் இந்த லோடு மாடல் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாடல் வந்து லோட் பண்ண போகிறோம். அப்புறம் நம்பை, அப்புறம் சீக்வென்ஷியல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேயர்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் வந்து கெட் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, அந்த சாக்கெட்டை வந்து இனிஷியலைசேஷன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணிடுறோம். கனெக்ட் பண்ணி போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80, அதுக்கப்புறம் நேம் வந்து எடுத்துட்டிங்கன்னா ஐபி அட்ரஸ் வந்து கிடச்சிடும். அதை ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பில்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா CNN மாடல்ஸு, அந்த மாடலுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ட்ரெயினான மாடலோட வெயிட்ஸ் வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதான் வந்து CNN மாடல் டாட் லோட் வெயிட்ஸு, அதுக்கப்புறம் ஃபைல் கொடுத்துட்டிங்கன்னா மாடல் வந்து லோட் ஆகிடும். ஸோ நம்மக்கிட்ட எத்தனை கிளாஸஸ் வந்து இருக்குன்னா, 2 கிளாஸஸ் வந்து இருக்குது, ஆக்சிடென்ட் அண்டு நாட் ஆக்சிடென்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆன் மெசேஜ்ன்ற ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து நம்ம MQTT வந்து பப்ளிஷ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த பப்ளிஷ் பண்ணுற டேட்டா வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா, கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கொடுத்துடணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் டேட்டா. ஸோ என்ன டேட்டா வந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ண போகிறோம் அப்படின்றது மெசேஜ். ஸோ அதுக்கப்புறம் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டம்ப் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, டீகோட் வந்து பண்ணுறோம். இதுதான் மெசேஜு, பேலோடு, அதுக்கப்புறம் டீகோடு, அதுக்கப்புறம் ரிசீவ் ஸ்ட்ரிங். ஸோ இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி இதை டம்ப் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்படி கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்காங்களோ, அவங்களுடைய சர்வர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது brokerimq.com. அதுக்கப்புறம் கிளைண்ட்டோட நேம் ஜிமெயில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டு கனெக்ட் பண்ணிடுறோம், இந்த ஆன் மெசேஜ் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா காரண்டி. ரெஸ்பான்ஸு, இந்த கான்ஃபிக் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கான்ஃபிக் ஜஸ்ட் வந்து லோட் பண்ணி அதனுடைய டோக்கன் என்ன. ஸோ நம்ம எப்பவுமே ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் எண்ட்க்குலாம் சென்ட் பண்ணுறோன்னா அதில் வந்து டோக்கன் வந்து கொடுக்கணும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன், அதுக்கப்புறம் டிவைஸோட டோக்கன், அப்புறம் ஹெட்டர்ஸு, ஸோ பாடி வந்து கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் அவுட்புட் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நம்ம ஃப்ரேம் வந்து மொபைல் ஆப்க்கு வந்து சென்ட் பண்ணிகிட்டே இருக்கப்புறம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து நன்னு. ஒன்ஸ் இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா ஃப்ரேம் வந்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டிங் டாட் லாக்கு, அப்போ வரும் ஃப்ளாஸ்க் ஃப்ரேம்வொர்க்கை நம்ம இனிஷியலைசேஷன் வந்து பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டர் டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த HTML ஃபைல் வந்து லோட் பண்ணுறதுக்காக. மாடலோட இன்ஃபரன்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா இந்த
வெப் ஸ்ட்ரீமில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவுட்புட் ஃப்ரேமு லாக்கு. ஸோ நோட்டிஃபிகேஷன் ஃப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து 0. நார்மல் ஃப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 0. நோட்டிஃபிகேஷன் ஃப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நமக்கு ஆக்சிடென்ட் ரிடக்ஷன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் 0 இருக்கிறது ஜஸ்ட் வந்து 1 மாறிடும். நார்மல் ஃப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் சப்போஸ் இல்லைன்னா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா 0வா நமக்கு வந்து மாற்றி விட்ரும். வீடியோ கேப்சர் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரேமை அக்சஸ் பண்ணி நம்ம ப்ரீ ப்ராசஸிங் பண்ணி நார்மலைசேஷன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் வந்து எக்ஸ்பெண்டேஷன் வந்து பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் இமேஜஸ்க்காக நம்ம எக்ஸ்பெண்டேஷன் வந்து பண்ணுறது. இது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் சைஸ் 1. அதுக்கப்புறம் மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா கொடுத்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆர்க் மேக்ஸ் எடுத்து கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் 0.93க்கு மேலே தான் அது ஆக்சிடென்ட் வந்து ஆயிருக்கு. இது வந்து ப்ராபபிலிட்டி ஸ்கோர் வந்து டிஸ்பிளே வந்து பண்ணுறோம். அப்புறம் டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே வந்து பண்ண போகிறோம் எவ்வளோ பர்சன்டேஜ். அப்புறம் ரெக்டாங்கிள் வந்து நம்ம வந்து பாக்ஸில் வந்து இது பண்ண போகிறோம் இந்த டெக்ஸ்ட்டை. அப்புறம் சிபிடி புட் டெக்ஸ்ட்டு. இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஃப்ளாக் வந்து 0வா இருக்கும். ஸோ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் வந்து ரிடக்ஷன் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்னா 0 இருக்குன்னா ஸோ இனிஷியலாக வந்து 0. ஸோ ஆக்சிடென்ட் வந்து இதுவாகிடுச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் வந்து பண்ணிடுறோம். ஸோ அதான் அது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேசன் ஃபைல் நோட் பண்ணி இந்த சர்வர் டோக்கன்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஃப்ரண்ட் எனக்கு வந்து சென்ட் பண்ண போகிறோம். இந்த ஹெடர்ஸ் ஜேசன் டாட் டம்ஸு ரெஸ்பான்ஸ் வந்து 200 வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் ஃப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு மாற்றி விட்றோம். நோட்டிஃபிகேஷன் ஃப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 0, நார்மல் ஃப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1ன்னு மாற்றிடும். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்டே நடக்கலைன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இது பண்ணணும் பார்த்தீங்களா. அதுக்காக தான் என்னன்னா நார்மல் ஃப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு மாற்றிடுறோம். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் ஃப்ளாகை திருப்பி 0 வந்து மாற்றிடுறோம். ஆக்சிடென்ட் ரிடக்ஷன். இந்த வித் லாக்கு இமேஜஸ் வந்து ரீசைஸ் பண்ணி நம்ம என்னன்னா ஸ்டோர் பண்ணி அங்கே டிஸ்பிளே வந்து பண்ண போகிறோம். அதுக்காக இமேஜ் ரீசைஸை காப்பி பண்ணிட்டோம். ஸோ ஜென்ரேட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் தான் டீகோட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ரெண்டர் டெம்ப்ளேட்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, HTML கோடு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் எண்டில் வந்து டிஸ்பிளே வந்து பண்ண போகுது. ஸோ ரெஸ்பான்ஸுன்றது பார்த்தீங்கன்னா ஏபிஐ. அதுக்கப்புறம் ஜென்ரேட்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்னென்னா ரிட்டர்ன் வந்து பண்ணிடுறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டில் வந்து ரன் ஆகும். ஸோ த்ரெட்டை ரன் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் 32. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த இந்த ஃபங்க்ஷன் இருக்க பார்த்தீங்கன்னா த்ரெட்டிங்கில் வந்து ரன் ஆகும். ஆப்பிட ரன் கொடுத்தீங்கன்னா ஃப்ளாஸ்க் வந்து நமக்கு ரன் ஆரம்பிச்சிடும். ஹோஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் வந்து கெட் பண்ணுறதுக்காக போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8000. த்ரெட்டட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ. அப்புறம் யூஸ் ரீலோடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் கொடுத்துங்க. ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கோட் வந்து எக்ஸிக்யூஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கணும்னா இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டியில் இருக்க லைப்ரரிஸ் எல்லாமே இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். டெர்மினல், நியூ டெர்மினல். ஸோ இதை ஜஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே டைப் பண்ணுறேன் pip install -r requirements டாட் டிஎக்ஸ்டியில் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த main.py ஃபைலை ரன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஆக்சிடென்ட் ஏபிகே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை உங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆண்ட்ராய்டுக்கு மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். ஸோ ஐஓஎஸ்க்கு வந்து சப்போர்ட் வந்து ஆகாது. ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னா ஸோ இந்த விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபயர்வால் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்குன்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ ஆஃபில் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா லைவ் ஸ்ட்ரீம் வந்து சென்ட் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் பண்ண முடியும். ஸோ நமக்கு வந்து ஆஃபில் தான் இருக்குது. சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணணும். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபிகேவே இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். ஸோ யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா 1, பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 1, ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். ஸோ 192.168.1.4. ஸோ இந்த கோடை ரன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வந்துடும். அதை எடுத்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் வாட்டி போட்டுக்கோங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனுடைய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார் -NT போட்டுக்கணும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 80. ஸோ லாகின் எப்போ பண்ணணும்னா கோட் வந்து எக்ஸிக்யூஷன் ஆனதுக்கப்புறம் தான் இந்த லாகின் வந்து பண்ணணும். ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே டைப் பண்ணுறேன் py. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா main.py. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் சிபி விண்டோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா லாகின் வந்து கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாகின் வந்து கொடுக்க போகிறேன். லாகின் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகலை.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து லைவ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் டிடெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்னன்னா வந்துருச்சு. ஸோ இந்த ஆக்சிடென்ட் டிடெக்ஷனுடைய கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர், ப்ராபபிலிட்டி ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அப்டேஷன் வந்து ஆயிட்டே இருக்கு. ஸோ இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட்ல இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆக்சிடென்ட் வந்து ஆகப்போது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் வந்து ஆயிடுச்சு நமக்கு. இப்ப நான் என்ன பண்ணிடுறேன்னா, இந்த ப்ரோகிராமோட எக்ஸிகியூஷன் வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். இந்த ஆக்சிடென்ட் டிடெக்ஷனுடைய ப்ராஜெக்ட்டோடைய கோடோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கோடோட எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன்ல எதனா டவுட் இருக்குன்னா, அத நீங்க என்ன பண்ணலாம்னா, கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் வந்து பண்ணுங்க. அந்த கமெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ரிப்ளை பண்ணி அந்த டவுட்ஸ் வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து பண்றோம். ஸோ தேங்க் யூ.